வணக்கம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, என் குடும்பத்துக்குள்ள கஷ்டம் தீர மாட்டேங்குது, எனக்கு காலில் புண்ணு வந்து ஆற மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே தொட்டதில் விளங்க மாட்டேங்குது, யாரோ எனக்கு செய்வனை வச்சுட்டாங்கிற மாதிரி நிறைய குடும்பங்கள்ல அந்த மாதிரி ஒரு ரூமர் இருந்துட்டு இருக்கு. என்னுடைய காதுக்கே வருது, என்கிட்டயே கேட்குறாங்க. இப்போ என்ன தலைப்புனா, செய்வினை என்பது உண்மையா பொய்யா, பழிக்குமா பழிக்காதா, செய்வது யார், யாருக்காக செய்யறாங்க, எதுக்காக செய்யறாங்க, செஞ்சவங்க யாருக்காக செய்யறாங்களோ அவங்களுக்கு அது போய் சேருமா, இடையிலேயே நின்றுமா அப்படிங்கிறதுக்கு விடை நீங்க தெரிஞ்சுக்கலாம். செய்வினை என்பது செய்வினை, அது ரெண்டா பிரிங்க. நாம் செய்த பாவங்களுக்கு வினை, அந்த தண்டனையை கடவுள் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களுமே 9 கிரகங்களுமே தன்னுடைய பலத்தை இழந்து அவர்கள் சரியான வழிபாடுகளை செய்யாவிட்டால் இவங்க இந்த மாதிரி செய்வனைய நம்புவாங்க. இவங்க உழைக்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, சம்பாதிக்க மாட்டாங்க, ஒழுக்கமா எதுவும் இருக்காது அவங்க கிட்ட. அதை மறந்துட்டு என்னால் வேலைக்கு போனால் வேலை செய்ய முடியறது இல்லை, எனக்கு வீட்டுக்கு வந்து தூக்கம் வர்றது இல்லை, எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துடுது, எனக்கு என் புருஷனுக்கு சண்டை வந்துடுது, என் பையன் சொன்னபடி ஏற்க மாட்டேங்கிறான், என் புள்ள சொன்னபடி ஏற்க மாட்டேங்கிறா, யாரையும் செய்வினை வச்சுட்டாங்கன்னு இவங்களே நினைச்சுக்கிறாங்க. ஆனால் செய்வினை என்பது உண்மையா பொய்யா அப்படின்னா உண்டு, செய்வாங்க, அது உண்மை. இது யாரு போய் தாக்கும் அப்படின்னா, யார் ஒருவர் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்காங்களோ, யார் ஒருவர் குலதெய்வத்தை வணங்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு இவங்க செஞ்சாங்க அப்படின்னா இவங்க நேரம் நல்லா இருந்தா அவங்களுக்கு போய் சேரும். அவங்க சரியான வழிபாடுகள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யாரு செய்யறாங்க அவங்களுக்கு திருப்பி வந்துடும். இது அதனுடைய உண்மை. அதனால நான் சொல்றது, இந்த செய்வினை கோளாறு, பேய் பிசாச்சு, அதெல்லாம் மாந்திரிகம், அதெல்லாம் விட்டுருங்க. கடவுளுக்கு மேலே சக்தி எதுவும் கிடையாது. நம்ம அனைவரையும் படைத்தது இறைவன். அந்த இறைவனுக்கு தெரியும் நம்ம என்னென்ன பூமியில் அடையணும், நமக்கு என்னென்ன கொடுக்கணும், நம்ம எப்படி வாழணுங்கிறது அவர் முடிவு பண்ணி தான் நம்மளை அனுப்புறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளை இயக்குறது கடவுள். நம்ம இயங்குறோம், நம்ம சொல்லிக்கிறோம், நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் பெரிய பெஸ்டா, நான் தான் ராஜா, எல்லாமே எனக்கு தான் சொல்றோம். நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. இன்று இருப்போம் நாளைக்கு இருப்போமாங்கிறது கேரண்டி இல்லை. அதே சமயம் அதுக்கு ஆசைப்பட்டு இதுக்கு ஆசைப்பட்டு நமக்கு எது கிடைக்காதோ ஜாதகத்துல அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தவறான வழியில போய் பிறர் ஏமாத்தி நம்ம பழைக்க ஆரம்பிக்கும் பொழுது, தவறான எண்ணங்கள் வரும் பொழுது, யாராவது செய்வனைங்கிற மாதிரி ஒரு தோஷத்தை ஏற்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா நம்மளை தாக்கும். அந்த செய்வனையை போக்கக்கூடிய ஒரே கடவுள் குலதெய்வம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கும். அந்த குலதெய்வத்தை மனதார வணங்கி அந்த கோயிலுக்கு போறவங்க எலுமிச்சங்கனி வாங்குங்க, கோயிலில் பூஜை பண்ணி வாங்குங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மண் எடுத்துட்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தையும் மண்ணையும் ஒரு மஞ்சள் துணியில கட்டி வாசல் நிலவில் ஓரத்துல நிலவில் தொங்க விடுங்க. இது ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்க மாத்திட்டே இருக்கணும். அப்படி ஏதாவது செய்வனை வச்சிருக்காங்க, என்னோட குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வச்சிருக்காங்கன்னு நீங்களே மனசில் நினைச்சுக்கிட்டு உங்க தோல்விக்கு மேல தோல்வி உங்களுக்கு வரும் பொழுது அதுக்கு நீங்க ஒரு காரணங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அந்த வேலையை நம்ம செய்யறது இல்லை. செய்யாம அளவுக்கு மேல ஆசைப்பட்டு ஏதோ ஒரு வகையில போய் சிக்கல சிக்கிக்கிட்டு அப்புறம் பாதிப்புகள் வரும்பொழுது நாம் பொதுவாகவே கணக்கு போட்டுக்கிறோம், யாராவது செய்வனை வச்சிருக்காங்க, நமக்கு வீணா போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் நாம் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும். தப்பிப்பது எப்படின்னா, முதல்ல உங்க குலதெய்வ ஆண்டவனுடைய வழிபாடு. ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வமா இருந்தாலும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் போய் சரண்டர் ஆயிருங்க. 12 அமாவாசைக்கு தொடர்ந்து போனீங்கன்னா யார் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாலும் கம்ப்ளீட்டா அது லாக் ஆயிடும். நீங்க பாதையில சரியான பாதையில போகும்போது எதை நினைச்சு அவங்க செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு திரும்பி போகும். நல்லா கேட்டுக்குங்க, செய்கிறவனுக்கு தோஷம், வழிபாடுகள் பண்ணாதவங்களுக்கு தோஷம். 2 பேரும் அங்க மாட்டிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா மனித வாழ்க்கையில எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கிறது மனித இயல்பு, ஆசை, சந்தோஷம் அப்படிங்கிற இயல்பு. ஆனால் நமக்கு என்ன கிடைக்கணுங்கிறது விதின்னு ஒன்று இருக்குல்லவா, அந்த விதியை நாம் நம்பி நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதை கடவுள் கொடுத்தாலே நம்ம நிம்மதியா வாழலாம். அதுக்கும் பங்கம் வருது, அதுக்கும் பாதிப்பு வருது. என்னால் வேலைக்கு போக முடியல, என்னால் தூங்க முடியறதில்லை, என்னால் சாப்பிட முடியறதில்ல,
நோய் வந்தா தீர மாட்டேங்குது, யாரோ இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் அப்படி ஒரு வாய்ப்புகள் அவங்க உங்களுடைய எதிரிகள், நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற எதிரிகள் அப்படி உங்களுக்கு பண்ணியிருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குரிய வழிபாட்டு முறைகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்துக்குங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மாந்தி லக்னத்தில் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர்கள் யாருக்கு என்ன செய்தாலும் அவர்களுக்கு செய்யக்கூடியவங்க அந்த மாதிரி உள்ளவங்க செஞ்சாங்கன்னா யாருக்காக செய்யறாங்களோ அவங்களுக்கு உடனே போய் சேரும். அவங்க தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அவங்க வழிபாடுகளை அவங்க கரெக்டா பண்ணணும். இதை தொடர்ந்து வழிபாடே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது கிட்டே போகாது, செஞ்சவனுக்கு திருப்பி போயிடும். இன்னைக்கு கேரளாக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லாம் அதுதான். மாந்தி, அடுத்தது செய்வனை யாரும் ஒன்று பண்ணிட்டாங்க நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கூட்டமே இருக்கு. இதெல்லாம் ராங்கு, தவறான கருத்து. நான் சொல்வது அனைத்துமே கடவுளுக்கு மீறிய சக்தி எதுவுமே உலகத்தில் கிடையாது. பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, வானம், நெருப்பு, இந்த பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டுதான் நம்ம எல்லாமே இயற்கையிலிருந்து எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகமே அதில் தான் இயங்குது. அதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும், அதை முழுமையாக பயன்படுத்திக்க வேண்டும். பஞ்சபூதங்கள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், இதெல்லாம் மனித வாழ்க்கையில சுழற்சி அடிச்சு வந்துகிட்டே இருக்குது. இதை அனைத்தும் நம்ம ஃபாலோ பண்ணியே வரணும். ஒன்னு செஞ்சு ஒன்னு செய்யலைன்னா அந்த எது செய்யலையோ அது நம்மளை தாக்கும். முழுமையாக செய்ய வேண்டும். எதையுமே நம்ம முழுமையாக செஞ்சாதான் அந்த பூர்ணமான ஒரு பலனை நம்ம அடைய முடியும். ஒன்றை செஞ்சுட்டு நான் இது செஞ்சுட்டுனே எனக்கு கிடைக்கலையே நினைக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப் போகணும். இது அடுத்ததுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அதனுடைய விடை, அந்த நான் சொல்ற விளக்கங்களுக்கு உரிய கேள்வி பதில் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. உங்களுடைய ஜாதக கட்டத்திலே இருக்கு, எல்லாமே அதில் எழுதியிருக்காங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவசர கோலத்துல எங்கேயுமே ஜாதகத்தை பாக்குறீங்க, அவங்க ஏதோ தப்பான கணக்கு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு மண்டையில் ஏறும். அது மட்டும் தான் நீங்க நம்புவீங்க. நல்லது விட்டுருவீங்க, கெட்டது மட்டும் நம்புவீங்க. நான் சொல்றத கெட்டது விட்டுருங்க, கெட்டது சொல்றவங்கிட்ட போகாதீங்க. நல்ல திருப்தியா ஜாதகங்கள் பார்த்து தெய்வ வழிபாடுகளை யார் உங்களை பண்ண வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட போங்க. தெய்வ வழிபாடுகள் மூலியமாக மரணத்தை தவிர அனைத்தையும் ஜெயிக்கலாம். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு மனிதனுடைய மரணத்தை மட்டும் தவிர்க்க முடியாது, அது இயற்கை. எனக்கா இருந்தாலும் உங்களுக்கா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இறப்பு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. ஒரு மனிதனுடைய பிறப்புன்னு இருந்தால் இறப்பு கண்டிப்பா இருக்கும். அந்த இறக்க வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழணும். அதுக்காக கோடியோடைய சம்பாதிக்கணும், பங்களா கட்டணும், ஒரு 10 கார் வாங்கணும், அந்த அவசியம் கிடையாது. மன அமைதி, மன நிம்மதி, நமக்கு தேவையான அளவுக்கு நியாயமான ஒரு வாழ்க்கைக்குரிய பொருளாதாரம் அது கிடைச்சா நம்ம நிம்மதியை வாழ்ந்துடணும். சின்னது ஆசைப்பட்டு பெருசா பண்ணி ஏமாந்து சின்னது சேர்ந்து மொத்தமா போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் அமைப்பு உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தால், பெரிய லெவல்ல வர்ற மாதிரி யோகம் இருந்தால் நீங்க அதுக்குரிய வழிபாடுகளை பண்ணி நீங்க மேல வரலாம். இல்ல அந்த மாதிரி யோகமே இல்லைங்கும் போது அதுக்காக முயற்சி பண்ணி கடனை வாங்கி ஏதோ ஒண்ணு பண்ணி ஏமாந்துட்டு இவன் ஏமாந்துட்டு செய்வனை வச்சுட்டாங்க எனக்கு வீணா போயிடுச்சுங்கிறான். பெண்கள் அதே மாதிரிதான் இந்த செய்வனைங்கிறது முழுமையை நம்புறாங்க. ஏன்னா அவங்க ஒழுங்கா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நான் சொல்றது வேலை என்னன்னா, குடும்பத்துக்கு சாப்பாடு வைக்க போறதோ துணி வைக்கிறதோ அல்ல, அது அன்றாட வாழ்க்கை. தெய்வ வழிபாடு முதல்ல குலதெய்வம், உங்க குலத்துக்கு தெய்வத்தை முதல்ல கும்பிடுங்க. அது அமாவாசனை போய் விளக்கேற்றி கும்பிடுங்க. அதுக்கு பிறகு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை குறைக்கிறதுக்கு ஜாதகப்படி வழிபாடுகள் பண்ணுங்க. 2 பண்ணீங்கன்னா போதும், நீங்க ஜெயிச்சிடலாம். ஜெயிப்பது எப்படின்னா, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ, உங்களுக்கு கடவுள் என்ன கொடுக்க விரும்புகிறாரோ, நீங்க என்ன பிறவியில் செய்த நன்மைகளை இந்த பிறவியில் அடையணுமோ அது முழுமையே கிடைக்கும். நீங்க எதுவுமே செய்யாமட்டீங்கன்னா போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் மீண்டும் உங்களுக்கு உருவெடுத்து தாக்கும். இதுதான் நடைமுறை வாழ்க்கை, இதுதான் உண்மை. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு எல்லா சக்தியும் எல்லா பவரும் நம்மிடம் உண்டு அப்படின்னு நம்ம முழுமையை நம்மளை நான் நம்பணும். நம்பிட்டு தெய்வ நம்பிக்கைக்கு போறோம். தெய்வ நம்பிக்கைக்கு போகும் பொழுது எந்த கடவுளை வணங்குவது, எப்பொழுது வணங்குவது, இது ரொம்ப முக்கியம். அவன் எவனவனுக்கு உங்களுக்கு செய்வனை வைக்கிட்ட என்னமோ பண்ணுட்டு அது 2வது. நீங்க இது கரெக்டா பண்ணும்போது அவன் வைக்கவே மாட்டானே, அவனுக்கு அந்த எண்ணம் வராதே. இன்னும் உங்க தெய்வம் அவனை தடுக்குமே, எங்கிட்ட வந்துட்டு இருக்காடா, அவனுக்கு அந்த எண்ணமே வராது. அதனால இதெல்லாம் முழுமையை நீங்க கேட்டு நீங்க எல்லா யோகத்தையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்.